சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட செல்வத்தை பேச சொல்கிறாங்க. செல்வமும் அதே மாதிரி இந்த இடத்துல நாங்கள் கடை வைக்கணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்காக தான் இந்த கடையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசினதால உடனே அங்கே வேலை பார்க்குற அந்த ஆளும், நான் சொன்ன மாதிரியே நான் கேட்ட பணத்தை நீங்கள் தந்துட்டீங்கன்னா உங்கள் தங்கச்சி கண்டிப்பாக இந்த இடத்துல கடை வைக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, நானே பார்த்துக்கிறேன், மாதம் மாதம் எனக்கு தர வேண்டிய பணத்தையும் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நாங்கள் சரியாக கொடுத்துருவோம் சார், எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கடை வைக்க நீங்கள் எல்லா ஏற்பாடையும் தரணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்துருவேன், அப்புறம் என்ன, உங்கள் தங்கச்சி வந்து இங்கே வந்து கடையெல்லாம் வச்சு நடத்தலாம், எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே செல்வம், சரி சார் நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. உடனே முத்து வந்து செல்வத்துக்கிட்ட, பாத்தியா செல்வம், பணம் கொடுத்தா இந்த ஆள் வந்து கடை வைக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுப்பாராம், அப்போ பணம் கொடுக்கலன்னா இங்கே கடை வச்சு நடத்தக்கூடாதா, இவர் செய்கிறதெல்லாம் பெரிய தப்பு, அது மட்டும் இல்லாமல் இப்போ உடனே நடந்த பிரச்சனையை பற்றி பேசினா உன் மேலே சந்தேகம் வந்துடும் தான் இப்போதைக்கு எதுவும் பேசாமல் வந்துருன்னு சொன்னேன், நாளைக்கு பணத்தை கொடுத்து கடையை ஏற்பாடு செய்கிறதுக்காக அவர்கிட்ட பேசுவோம், பேசுகிறது மட்டும் இல்லாமல், ஆமாம் ஏற்கனவே இங்கே கடை வச்சுருந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்டால் கண்டிப்பாக பணத்தை வாங்கின உடனே அவரும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவார், அதனால் நாளைக்கு நீ பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கேட்க வேண்டிய உண்மையை அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும், நானும் இங்கே தானே இருக்கேன், அவர் உண்மையை சொல்லட்டும், அப்புறம் யாரையும் நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே செல்வம், சரிதான் முத்து, நீ யோசனை பண்ணதெல்லாம் சரியாக தான் இருக்கும், அது மட்டும் இல்லை, இந்த ஆள் எல்லார்கிட்டேயும் பணம் வாங்கிட்டு தான் இங்கே வந்து கடை போடுறதுக்கே இடம் கொடுக்குறாரு போல், ஆனால் இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பாவம் மீனா சிஸ்டரும் அவங்க அம்மாவும் தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, எதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பிரச்சனை செய்கிறாங்க, ஆனால் யாரோ சொல்லி தான் இந்த ஆள் வந்து இப்படிலாம் செஞ்சுருக்காருன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது, யாரோ பணம் கொடுத்து இப்படி செய்ய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ சொன்ன மாதிரியே செஞ்சால் கண்டிப்பாக உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் செல்வமும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் அங்கே பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஏற்கனவே சிந்தாமணி அவங்க ஆளுங்க கிட்டலாம் சொல்லி மீனா வந்து எங்கே வரா, என்ன செய்கிறா, என்ன வேலை பார்க்குறான்னு ஒவ்வொன்றையும் பார்த்து மீனாவோட வண்டியவும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும், இனி மீனாவும் பூ கொடுக்க எங்கேயும் போகக்கூடாது, அந்த வண்டி இருக்கிறதுனால தானே எல்லா இடத்துக்கும் போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், டெக்கரேஷன் ஆர்டரை செய்யலான்ற ஒரு எண்ணம் வந்தது, அதனால் மீனாவோட அம்மா மட்டும் இல்லை, மீனாவும் பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கணும், மீனாவுக்கு அந்த வண்டி இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதால் சிந்தாமணியோட ஆளுங்க மீனாவை வந்து எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா எப்பயும் போல் பூ கொடுக்க போக அங்கே சிந்தாமணியோட ஆளுங்களும் கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ரொம்பவே சீக்கிரமாக அங்கே வண்டியில் வந்துடுறாங்க. என்ன இந்த மீனா எங்கேயாவது போகும்போது இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட வந்து நிற்காம அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே எல்லாம் இருக்காங்க, என்ன செய்ய, சீக்கிரமாக வேலையை முடிக்கலைன்னா சிந்தாமணி அக்கா ஃபோன் பண்ணி கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே வந்து சிந்தாமணியோட ஆளுங்களும். சிந்தாமணியும் அவங்க ஆளுங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நான் சொன்னதை செஞ்சிட்டிங்களான்னு கேட்கும்போது, அக்கா நாங்களும் அந்த மீனா இருக்கிற இடத்துல தான்க்கா இருக்கோம், ஆனால் மீனா தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ரொம்பவே கவனமாக இருக்க, எங்களால் எதுவும் செய்ய முடியல, ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிருவோம்க்கா, எங்கள் மேலே நம்பிக்கை இருக்க போய் தானே இப்படி ஒரு வேலையவும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும், சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்கள், ஏற்கனவே ரோகிணிக்கிட்ட நான் இப்படி ஒரு பெரிய உதவியவும் செஞ்சுருக்கேன்னு, மீனா வந்து இனி பூ கொடுக்கறதுக்காக வெளியில் போக மாட்டாங்க, மீனாவுக்கும் எந்த வருமானமும் வரப்போகிறதில்ல அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன், அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன்னு சொல்கிறாங்க. சரிக்கா உடனே வேலையை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஆளுங்களும் ஃபோனை வைக்கிறாங்க. மீனாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. மீனாவோட வண்டி கீழே நிற்கிறத பார்த்த உடனே, மீனா இங்கே இல்லை, இதுதான் சரியான சமயம், யாருக்கும் தெரியாமல் இந்த வண்டியை எடுத்துடணும் அப்படின்னு மீனாவோட வண்டியவும் அந்த ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் வேற ஒரு இடத்துல அந்த வண்டியை மறைச்சி வச்சிடுறாங்க. எப்படியும் மீனாவும் முத்துவும் இந்த வண்டி வேணும்னு தேடுவாங்க, அது வரைக்கும் இந்த வண்டி வந்து கிடைக்கக்கூடாது, யார்கிட்டையாவது இந்த வண்டியை கொடுத்தோன்னா அப்புறம் நாம் தான் கொண்டு வந்து கொடுத்தோன்னு நம்ம மாட்டிக்க மாட்டோமா, அதனால் தெளிவாக யோசித்து தான் ஒரு முடிவெடுக்கணும், இப்போதைக்கு நமக்கு பணம் கொடுக்கறதுக்காக சிந்தாமணி அக்கா இருக்கிறாங்க, இந்த வண்டி நம்மக்கிட்டே இருக்கட்டும்,
யாரும் இந்த வண்டி இங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா இந்த வண்டியை கொடுத்துட்டு அதன் மூலமாக நமக்கு பணம் கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வண்டியை சிந்தாமணி சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உடனே சிந்தாமணிக்கும் ஃபோன் வருது. அக்கா, நீங்கள் சொன்ன வேலையை ரொம்ப நல்லபடியாக செஞ்சிட்டோம்க்கா. ஆனால் மீனாவுக்கு நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சோன்னு தெரியவே தெரியாது. நீங்கள் கவலைப்படாமல் இருங்கக்கா. நீங்கள் சொன்ன வேலையை செய்ய தானே நாங்கள் இருக்கோம். அப்புறம் அக்கா, எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருவீங்கல்லன்னு கேட்க, அதெல்லாம் சரியாக தந்துடுவேன். முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற சிந்தாமணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மீனாவோட அம்மா கடையை எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ மீனாவுக்கு முத்து வாங்கி கொடுத்த வண்டியும் இல்லை. அந்த வண்டி இருக்க போய் தானே மீனா எல்லா இடத்துக்கும் போய் பூ கொடுக்கறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு, ஏன் புது பிஸ்னஸை கூட ஆரம்பித்தா. இப்போ மீனாவுக்கு முத்து வாங்கி கொடுத்த வண்டி இல்லைன்னா எங்கேயும் போகவும் முடியாது, போய் தன்னுடைய வேலையை பார்க்கவும் முடியாது. அதனால் மீனா கண்டிப்பாக நம்ம வழியில் இனி வரவும் மாட்டா. பெரிய டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம நம்ம வேலையில் பிரச்சனை செய்யவும் மாட்டா. இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ரோகிணியால் தான் இதெல்லாம் செய்யணும்னு எனக்கே ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கும்போது ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், மீனாவுக்கு தெரியாமல் அவங்க வண்டியெல்லாம் எடுத்துட்டிங்களா? உண்மையாகவே இதெல்லாம் செஞ்சிட்டிங்களா சிந்தாமணின்னு கேட்க, என்ன ரோகிணி, நீங்கள் மீனா அம்மாவோட கடையை மட்டும்தான் எடுக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் மீனாவுக்கு பிரச்சனை வரணும்னா மீனா எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுல்ல. அதான் தெளிவாக நீங்கள் சொல்லாத வேலையும் நான் செஞ்சிட்டேன். சொல்லப்போனால் உங்களால் எனக்கு நிறையா லாபம் வரப்போகுது. நான் செஞ்ச இந்த வேலையால் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். அந்த மீனா மட்டும் இல்லை, மீனா வீட்டில் உள்ள யாருமே உங்கள் வழியில் வரமாட்டாங்க. நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக உங்கள் வேலையை பாருங்கள். நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க ரோகிணி. அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு வேறு எந்த பிரச்சனை செய்யணுன்னாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், என்கிட்ட பேசுங்க. நான் இருக்கேன்ல உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சிந்தாமணி சொல்கிறத கேட்டுட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக, கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். எனக்கு அதில் நீங்கள் எந்த பணமும் தர வேண்டாம். இப்படி நான் கேட்குற சின்ன சின்ன உதவியை செஞ்சால் மட்டும் போதும் சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, சரி ரோகிணி, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஃபோனை வைக்கிறாங்க. மீனாவோட வண்டியை சிந்தாமணியோட ஆளுங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தெரியாமல் மீனாவும் சந்திரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன செய்கிறீங்கன்னு தெரியலையேன்னு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. அதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டேன். அம்மா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, இதை வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி மீனா கொடுக்குறாங்க. எதுக்கு மீனா, எனக்கு எதுக்கு இந்த பணம்னு கேட்கும்போது, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, இப்போ எந்த வருமானமும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல. நீங்கள் தனியாக இருந்து நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ நாங்கள் தாம்மா உங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கணும்லாமா. உங்களால் தானே எங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்க, உடனே சந்திரா, நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கும்போது, என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எங்களை பார்த்துக்கிட்டீங்க, இனி நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம்மா, இந்த பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. சந்திராவும் அழுதுகிட்டே அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. ஆமாம், முத்து மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்ல, இல்லைம்மா, என் வீட்டுக்காரரும் செல்வானனும் இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடை கிடைக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்மை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காங்க. கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கடை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்குமா? அது மட்டும் இல்லை, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு சரியான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் இங்கே வாடகை வீட்டில் இருந்துட்டீங்கல்ல, இந்த பிரச்சனையை செஞ்சது யாருன்னு தெரியட்டும். அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பாக நான் நிறைய பணம் வாங்குவேம்மா. என் அம்மா தலை குனிஞ்சு நின்னதுக்கும் அவமானப்பட்டதுக்கும் சரியான பதிலை அவங்களுக்கு நான் கொடுப்பேம்மா. அது மட்டும் இல்லை, அவங்கள போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு அவங்க நமக்கு செஞ்ச பிரச்சனையை நம்ம அப்படியே சும்மா விடாமல் அவங்க வெளியில் வரவே கூடாது. அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு செய்யணும். அப்போ தான் அவங்கெல்லாம் திருந்துவாங்க. எப்படியாவது அவங்க மூலமாக நமக்கு எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சரியான பதில் வாங்கி கொடுப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே சந்திராவும், மீனா, நீங்கள் எல்லாரும் எனக்கு துணையாக இருக்கீங்க, ஆறுதலாக பேசுகிறீங்க, எனக்கு அதுவே போதும், பிரச்சனையே பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்திக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும்லன்னு கேட்க, ஆமாம்மா, நடந்த பிரச்சனையை பற்றி நானும் என் வீட்டுக்காரரும் சொன்னோம். ஆனால் என் மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்கள் அம்மா என்ன பெரிய கடைக்கு ஓனராக இருந்தாங்க, அதனால் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காமல் வீட்டு வேலையை பாருன்னு அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு இன்றைக்கி பிரியாணி செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால அப்புறம் அத்தையால் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக கிளம்பி போயிட்டாங்கம்மா. நாம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னா என் மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் நமக்காக ஆறுதலாக பேசவா வரப்போகிறாங்க? அவங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலன்னா இந்த மீனா எங்கே போனான்னு தெரியல, வீட்டு வேலையை சரியாக செய்கிறதில்லன்னு பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நான் கிளம்புறேம்மா அப்படின்னு மீனாவும் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து வராங்க. தன்னுடைய வண்டி இல்லைன்னு பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க மீனா.
உடனே மீனா சந்திராக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, இப்போ தான் நான் இங்கே வந்தேம்மா. என் வண்டியை இங்கே தான் நிப்பாட்டியிருந்தேன். ஆனால் வண்டி இல்லைம்மா. யார் எடுத்துகிட்டு போனாங்க, எங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல. என்ன மீனா, என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. உடனே சந்திரா வந்து பார்க்குறாங்க. ஆமாம், உன் வண்டியை எங்கே நிப்பாட்டினேன்னு கேட்க, இங்கே தாம்மா நிப்பாட்டி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே என் கடையில் பிரச்சனை செஞ்சு கடையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உனக்கு இப்போ வண்டியும் இல்லையான்னு கேட்க, ஆமாம்மா, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. உடனே மீனா முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, இப்போ தான் சவாரிக்கு போயிட்டுருக்கேன் மீனா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லும்போது, என்ன ரொம்ப பதட்டமாக ஃபோன் பண்ணுற, எங்கே இருக்கேன்னு கேட்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேங்க. எப்பயும் நிப்பாட்டுற இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு எங்கள் அம்மாவை பார்க்க போனேன். வந்து பார்க்கும்போது வண்டி இல்லைங்க அப்படின்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு முத்து. உண்மையை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவை பார்க்க வந்தேங்க. எப்பயும் பொறுப்பாக வண்டியை எங்கே நிப்பாட்டுவனோ அதே இடத்துல தாங்க நிப்பாட்டிட்டு எங்கள் அம்மாவை பார்க்க போனேன். வந்து பார்க்கும்போது வண்டியும் இல்லை. நிறைய பூவெல்லாம் வச்சுருந்தேங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி இருக்க போய் தான் எல்லா இடத்துக்கும் நான் பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். இங்கே வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்கும் நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யாருங்க என் வண்டியை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க, உடனே முத்து யோசிக்கிறாரு. என்ன மீனா, நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. மீனா, நீ வந்து பதட்டமாக இருக்காத, நான் அங்கே வந்துடுறேன். நீ அது வரைக்கும் உங்கள் அம்மா வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு சவாரியை முடிச்சுட்டு உடனே முத்துவும் கிளம்பி வர மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் உண்மையாகவே இங்கே தாங்க வண்டியை நிப்பாட்டியிருந்தேன். உங்களுக்கு தெரியும்ல, இத்தனை நாள் நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டு சரியாக தானங்க வண்டியெல்லாம் பார்த்துக்கிட்டேன். ஆனால் யார் இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு கேட்க, உடனே முத்துவும் பக்கத்தில் இருக்க கடையிலலாம் கேட்குறாங்க. இங்கே யாராவது வந்து மீனாவோட வண்டியை எடுத்துகிட்டு போனாங்களா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்க, இல்லை தம்பி, நாங்கள் வேலையாக இருந்தோம். யார் வந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு நான் எதையுமே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லார்கிட்டையும் கேட்ட உடனே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதால, மீனா, வேணும்னே யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சிட்ருக்காங்க மீனா. உன்னை அவமானப்படுத்தணும், நீ வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ இப்படி செய்கிறாங்க மீனா. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் அம்மாவோட கடையை எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக உன் மேலே உள்ள கோவத்தில் தான் இப்படி செஞ்சுருக்காங்க. எனக்கு அந்த சிந்தாமணி மேலே தான் இப்போ ரொம்ப சந்தேகம் வருது. உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாது, பெரிய லாபம் வரக்கூடாது, நீ சம்பாதிக்கவே கூடாதுன்னு அம்மா கூட சேர்ந்து தன்னுடைய ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சது அந்த சிந்தாமணி தானே? அதே மாதிரி இப்பயும் அவங்க வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யார் சொல்லி இப்படி செய்கிறாங்க? இப்போ நம்ம சிந்தாமணி கிட்ட பேசுகிறதும் இல்லை, பெருசாக எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து செய்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது சிந்தாமணி எதுக்காக ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்யணும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏதாவது ஆதாரம் இருந்தால் மட்டும்தானே அவங்க கிட்ட போய் பேச முடியும். எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து சிந்தாமணி தான் இப்படிலாம் செஞ்சாங்கன்னு நாம் வந்து யோசித்தாலும் உண்மையை வந்து யார்கிட்டேயும் சொல்ல முடியாதே. என்ன மீனா செய்கிறது அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுங்க. அந்த சிந்தாமணி நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப கோவமாக என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்வதி அத்தை வீட்டுக்கு ஃப்ரூட் பொக்கே கொண்டு போனப்போ கூட, உனக்கெல்லாம் இவ்வளோ வருமானம் வருதா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் சிந்தாமணி கிட்ட நான் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். எனக்கு என்னவோ சிந்தாமணி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக அந்த வண்டியை வாங்கி கொடுத்தீங்க, அதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வரணும்னு நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டீங்க. எனக்காக நீங்கள் வாங்கி கொடுத்தது என்கிட்ட இப்போ இல்லையேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க மீனா. நீ கவலைப்படாத மீனா, உங்கள் அம்மாவுக்கு கடையும் கிடைக்கும், உனக்கு உன்னுடைய வண்டியும் திரும்பி கிடைக்கும். நான் யாரையும் சும்மா விட போகிறதில்ல. யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நினச்சேன். வேணும்னே திட்டம் போட்டு தான் இப்படி செய்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு வந்து புரிய வருது. நீ வா மீனா, வீட்டுக்கு போகலான்னு வந்து சந்திரா கிட்ட பேசிட்டு மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க முத்து. ஆனால் இங்கே மீனா வந்த உடனே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. மீனாவை பார்த்த உடனே அண்ணாமலை என்னாச்சு மீனான்னு ரொம்பவே பதட்டமாக கேட்க, உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே, என்ன, அவங்க அம்மாவுக்கு இப்போ கடை இல்லைல்ல, வீட்டுக்குன்னு எந்த வருமானமும் வராதுல்ல, அதை நினச்சி மீனா உட்காந்து அழுதுட்ருக்கா. என்றைக்கும் மீனா நம்ம குடும்பத்தை பற்றி தான் யோசிக்க மாட்டாளே, அவங்க அம்மாவை பற்றி மட்டும்தான் யோசிப்பா. அப்படி தானே மீனான்னு கேட்கும்போது உடனே முத்துவும், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் என்னென்னவோ பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஏன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் சொல்கிறத முதல்ல கேளுங்க. மீனாவோட அம்மா கடையில் மட்டும் பிரச்சனை செய்யலை, பிரச்சனை வரலை. மீனாவோட வண்டியே எங்கன்னு தெரியலப்பா. யாரோ மீனாவோட வண்டியை வேணும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு விஜயா சந்தோஷமா, அப்போ வண்டி இல்லைன்னா மீனா இனி பூ கொடுக்க போக முடியாது. எவ்வளோதான் வந்து நடந்து வேலை செய்ய முடியும் மீனா, அதனால் வீட்டு வேலையை மட்டும் பார்க்கட்டும். பரவாயில்ல, இனியாவது மீனா என் சொல் பேச்சை கேட்டு வீட்டிலேயே இருப்பா. அப்படி தானே மீனா அப்படின்னு கேட்க, அம்மா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? மீனா உட்காந்து அழுதுட்ருக்கா.
இனி எப்படி வந்து பூ கொடுக்க போகிறது, எல்லார்கிட்டேயும் வந்து நிறைய ஆர்டர் வந்திருக்கே, எல்லாத்தையும் எப்படி கொண்டு போய் தரதுன்னு மீனா யோசிக்கிறா. நீங்கள் என்னடானா மீனா வீட்டு வேலையை பார்க்கட்டும்னு மீனாவோட வண்டியை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே, என்னப்பா அம்மா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு கேட்க, விஜயா என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு மற்றவங்க கஷ்டப்பட்டா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இந்த மீனா வெளியில் வேலைக்கு போக வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். என் பேச்சை கேட்டிங்களா? யாரும் கேட்கல. இப்போ பாருங்க, மீனா எங்கேயோ பிரச்சனை செஞ்சுருப்பா. வேணும்னே அவங்க வந்து மீனாவோட வண்டியை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. வீட்டிலையே இவ்வளோ பிரச்சனை செய்கிற மீனா வெளியிலையும் பிரச்சனை தான் செஞ்சுருப்பா. இந்த முத்து மாதிரியே தான் மீனாவும் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா யார்கிட்டயும் வேணும்னே பிரச்சனை செய்ய மாட்டா. அதே மாதிரி எனக்கு என்னவோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் சிந்தாமணிக்கிட்ட சொல்லி இதெல்லாம் செய்ய சொன்னீங்களான்னு கேட்க, நானா சிந்தாமணிக்கிட்டயா? நான் எதுவும் செய்யவே இல்லையே. நான் எதுக்கு இப்படிலாம் செய்யணும்? சிந்தாமணி பார்வதி வீட்டுக்கு கிளாஸுக்கு வராங்க. அது மட்டும்தான். நான் அவங்கக்கிட்ட அப்போ தான் பேசுவேன். மற்றபடி அவங்கக்கிட்டலாம் நான் இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் என்ன மாட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. ஆனால் மீனா யார்கிட்டையும் பேசாமல் ரொம்பவே மனசு வேதனையோடு அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, உடனே மனோஜும், ஆமாம், என்ன பிரச்சனை முத்து? இல்லை, எங்கள் பிரச்சனையெல்லாம் நீ தான் சமாளிக்கிற. உனக்கே ஒரு பிரச்சனையா? அதான் என்னன்னு கேட்டேன்னு சொல்லும்போது, மீனாவோட வண்டியை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யார் எடுத்தாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்ல, உடனே ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்லாத வேலையை கூட சிந்தாமணி எவ்வளோ நல்லா செஞ்சுருக்குறாங்க. சொல்லப்போனால் முன்னாடியே சிந்தாமணிக்கிட்ட பேசி புரிய வச்சு சிந்தாமணிக்கிட்ட நம்ம உதவி கேட்டிருக்கலாம். இந்த சிட்டியை நம்புறதை விட சிந்தாமணி ரொம்ப நல்லவங்களால இருக்காங்க. நான் சொல்லாததையும் செஞ்சு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்களே அப்படின்னு மீனா அழுகிறத பார்த்துட்டு இங்கே ரோகிணி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்க, இங்கே விஜயாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியா? உடனே இங்கே முத்து பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மனோஜும், அப்படியா? அப்போ மீனாவோட வண்டியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது முத்து. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு இந்த ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து வீட்டில் பூ வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா பழங்களை வாங்கிட்டு வந்து மீனா ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் மீனா எனக்கு ஜூஸ் வேணும்னு கேட்டால் கூட எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் செஞ்சு தர முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இனி மீனா வெளியில் வேலைக்கு போகிறது இல்லைன்னா எங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்க சொல்லு அப்படின்னு மனோஜும் சிரிக்கிறாரு. இப்படி விஜயா மனோஜ்னு எல்லாரும் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா முத்து உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறான். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக உதவி செய்கிறான். ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு பிரச்சனைனா அதை பார்த்து நீங்கள் எல்லோரும் சிரிக்கிறீங்கல்ல. சொல்லப்போனால் நீங்கள் இப்படிலாம் செய்யவே கூடாது. இப்போ வந்து மீனா அழுதுட்டுருக்க காரணம் என்னன்னு கேட்டு உதவி தான் செய்யணும். அதை விட்டுட்டு மீனா இந்த வீட்டில் வேலை செஞ்சால் போதும்னு இப்படிலாம் பேசுகிறீங்களே. விஜயா, உன்ன மாதிரியே மனோஜ் பேசிகிட்டு இருக்கான். இப்போவே மனோஜை இங்கேருந்து கிளம்பி போக சொல்லு, இல்லை பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன்னு சொல்ல. மனோஜ் நீ அமைதியாக இரு மனோஜ். மீனா வந்து இப்போ வேலைக்கு வெளியில் போக முடியாமல் அவளே வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவா மனோஜ். நாம் இதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. பரவாயில்ல, நாம் என்னென்ன செய்யணும்னு நினச்சோமோ எல்லாமே மீனாவுக்கு நல்லபடியாக நடக்குது. மீனா என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கல்ல. கிறிஷோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க. கிறிஷோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்ச உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா? இனி என்னை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க, கிறிஷை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. நான் நிம்மதியாக என்னுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ரோகிணி. உடனே முத்து யோசிக்கிறாரு, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சிந்தாமணி தான். ஆனால் அவங்க தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா, அவங்கள போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னா நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரமே இல்லாமல் சிந்தாமணி கிட்ட நம்ம போய் பேசவும் முடியாது, போலீஸ்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லவும் முடியாது. நமக்கு முதல்ல ஆதாரம் வேணும்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அங்கே வேலை பார்க்குற அந்த ஆள்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து நமக்கு தேவையான உண்மையை வந்து அவர் சொல்கிற மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் அவரையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வத்தை கூப்பிட்டு முத்து அங்கே கிளம்பி போக, உடனே செல்வம் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, ஆமாம் இனி என் தங்கச்சி இங்கே கடை வச்சு நடத்தலாம்லன்னு சொல்ல, ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடை வச்சு நடத்தலாம், எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆளும் சொல்லிட்டு இருக்காரு. செல்வம் ஏற்கனவே அந்த ஆள் என்னென்ன பேசுகிறாருன்னு தன்னுடைய ஃபோனில் அவருக்கே தெரியாமல் ஆதாரமாக எடுத்துகிட்ருக்கிறது தெரியாமல் இங்கே வந்து செல்வம் வந்து அந்த ஆள்கிட்ட வந்து கேட்குறாரு, ஆமாம் ஏற்கனவே இங்கே ஒருத்தவங்க கடை வச்சுருந்தாங்கல்ல, என்ன பிரச்சனை, அவங்க ஏன் இங்கே ஏதோ பிரச்சனைன்னு இங்கே கடை இல்லாமல் கிளம்பி போயிட்டாங்களாமேன்னு சொல்லும்போது, வேறு ஒன்றும் இல்லை தம்பி, அவங்க நான் எதிர்பார்த்த பணமும் கொடுக்கல. மாதம் மாதம் எல்லாரும் எனக்கு வந்து இங்கே கடை வச்சுருக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தையும் அவங்க தரல.
ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக எனக்கு நிறைய பணம் கிடச்சிது. அவங்க சொல்லி தான் இந்த இடத்துல அவங்க கடை வைக்கக்கூடாதுன்னு சந்திரா வச்சுருந்த கடையை நானே வந்து என் ஆளுங்களை வச்சு இந்த கடையை வந்து நானே இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்ல, அப்படியா? அந்த யார் அது அப்படி சொன்னதுன்னு கேட்கும்போது, வேற யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சிந்தாமணி தான். உங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றின்னு கேட்க, ஆமாம் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறாங்களே அவங்க தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் செய்கிறாங்க. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க தான் எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி விட்டாங்க. நான் சொன்ன வேலையை செஞ்சா இதுக்கு மேலேயும் பணம் தருவேன்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த சந்திரா இங்கே கடை வச்சுருந்தாங்கல்ல, இனி அவங்க கடை வைக்கக்கூடாதுன்னு, அவங்க கடை இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து கடையை எடுத்ததே நான் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்களா சார் அப்படின்னு அவர் சொல்லும்போது, எல்லாமே இங்கே ஃபோனில் ஆதாரமாக இருக்குதுன்னு தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே பணத்தை வாங்கின அந்த ஆள் தெளிவாக நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு காரணமே சிந்தாமணி தான்னு. உடனே இங்கே பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் காரில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்த முத்துக்கு தெரியுது, இந்த ஆள் அப்போ சிந்தாமணிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என் மாமியார் கடை இங்கே இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சு கடையே இல்லாமல் செஞ்சுட்டாங்கல்ல, இனி இருக்கு இவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரியாக முத்துவும் வந்துடுறாரு. என்ன சொன்னீங்க? இங்கே இருந்த என் மாமியார் கடையை எடுக்க வச்சது அந்த சிந்தாமணியான்னு கேட்க, நீங்கள் யார் தம்பி? அன்னைக்கு நான் பிரச்சனை செய்யும்போது கூட நீங்களும் அந்த சந்திரா கூட நின்னீங்கல்லன்னு சொல்ல, அவங்க என் மாமியார் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்க, நீங்கள் செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன்னு சொல்ல, அப்படியா கேட்டிங்களா சந்தோஷம், உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்க, நீங்கள் பேசின எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது, இந்த வேலையே உங்களுக்கு இல்லாமல் செய்ய என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே செல்வமும், முதல்ல நான் கொடுத்த பணத்தை கொடுங்க அப்படின்னு அந்த பணத்தை திருப்பி வாங்கிடுறாரு. என்ன தம்பி நீங்கள் தானே உங்கள் தங்கச்சிக்கு இங்க கடை வைக்கணும்னு பணத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ண சொன்னீங்க, இப்போ பணத்தை திருப்பி வாங்குறீங்களேன்னு கேட்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி எங்களை ஏமாத்துனீங்களோ உங்களை ஏமாத்துறதுக்காக நாங்கள் சொன்ன பொய் தான். இப்போ நீங்கள் பேசின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது பார்க்குறீங்களான்னு உடனே செல்வம் தன்னுடைய ஃபோனில் இருக்க ஆதாரத்தை அந்த ஆள்கிட்ட காமிக்க, உடனே அவரும் ரொம்பவே பதட்டமா, தம்பி என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரிஞ்சவங்கன்னு பணத்தை வாங்கிட்டு அவங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். ஆனால் இப்போ இந்த ஆதாரம் உங்ககிட்ட இருக்கிறதுனால என்னை மாட்டி விட்டுறாதீங்க, அப்புறம் இந்த வேலையே எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு வேலை இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை செய்கிறீங்களே, சொல்லப்போனால் நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கணும். இப்போ நீங்கள் சொன்ன உண்மையை போலீஸ்கிட்ட வந்து அப்படியே சொல்லணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கடையை எடுத்துட்டீங்க. அதே மாதிரி இங்கே என் மனைவியோட வண்டியவும் அவங்க எடுத்திருக்காங்க. இந்த இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தர சிந்தாமணி உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை செய்கிறீங்களா? இப்போ எங்கள் கூட வரல அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆளை அங்கே தெரிஞ்ச போலீஸ்கிட்ட முத்து கூப்பிட்டு போகிறாரு. என்ன முத்து, என்ன செல்வம் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க, உடனே முத்து, இல்லை சார் நான் எந்த பிரச்சனையும் செய்யலை, இவரால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவர் எனக்கு தெரியுமே, என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கும்போது, சார் இவர் வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னு உங்களுக்கு தெரியும், பொறுப்பான வேலையில் இருக்காரு சார். ஆனால் இப்போ என் மாமியார் வந்து அந்த இடத்துல கடை வச்சு நடத்தினப்ப என்னென்னவோ சொல்லி அந்த கடையை வந்து எடுக்க வச்சுட்டாங்க. கேட்டால் சிந்தாமணி பணம் கொடுத்தாங்க, இப்படி செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சிட்டேன்னு இப்படிலாம் பேசுகிறாங்க சார்னு சொல்ல, இல்லை சார் எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு பொய் சொல்கிறாரு. உடனே இங்கே செல்வம் சிரிச்சுக்கிட்டே, எங்ககிட்ட ஆதாரம் இருக்கும்போதே பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை உடனே அங்கே போலீஸ்கிட்ட காமிக்க, உடனே சிந்தாமணி தான் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க சொன்னதுனால இப்படிலாம் செஞ்சேன்னு இவர் பேசின எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்ததுனால, என்ன சார் நீங்கள் இவ்வளோ தெளிவாக பேசிட்டு பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ சிந்தாமணி எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு கேட்க, சார் அது வேறு ஒன்றும் இல்லை, 2,00,000 பணம் கொடுத்தாங்க சார்னு சொல்லும்போது, அப்போ பணத்தை வாங்கின நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி என்ன வேணாலும் செய்வீங்களா? எவ்வளோ பொறுப்பான வேலையில் இருக்கீங்க, இப்படியா சார் நீங்கள் செய்வீங்க? முத்துவும் இங்கே செல்வமும் உண்மையை கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்பவும் முடியாது, வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீக்கிரமாக இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சிந்தாமணியும் யோசிக்கிறாங்க, எதுக்கு என்ன வர சொல்கிறாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்த முத்து ரொம்பவே கோவமாக மீனா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே அங்கே இருந்த செல்வமும், ஆமாம் தங்கச்சி, நாங்கள் எல்லாருமே போய் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த ஆளையும் வசமாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டதுனால இப்போ தெளிவான ஆதாரம் இருக்குது, சிந்தாமணியால் தான் உங்கள் அம்மா கடைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, பணம் கொடுத்து இப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, பாத்தியா விஜயா, யார் மேலே நீங்கள் எல்லாரும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ எப்படிப்பட்ட வேலையை அந்த சிந்தாமணி செஞ்சுருக்காங்க, மீனா நீ டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாதுன்றதுக்காக வேணும்னே இப்படிலாம் அவங்க செஞ்சுருக்காங்க போலன்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க, நான் கூட சிந்தாமணி இப்படிலாம் செஞ்சீங்கன்னு நான் கேட்டப்ப நான் எதுக்கு அவங்க கடையில் பிரச்சனை செய்யணும்னு சிந்தாமணி என்கிட்ட இப்படி தான் சொன்னாங்க,
உண்மையாதாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து ரொம்பவே கோவமா, "அப்பா சிந்தாமணிய வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயா தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்ப்பா. அம்மாகிட்ட சொல்லி வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு, முத்து மீனாவ கூப்பிட்டுட்டு, செல்வம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்க சிந்தாமணி கிட்ட என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்க, "இல்ல எனக்கு எதுவுமே தெரியாதே" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. "பொய் சொல்லாதீங்க. எங்ககிட்ட ஆதாரம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த ஆள்கிட்ட பணம் குடுத்து இப்படிலாம் செய்ய சொன்னது நீங்க தானேன்னு" கேட்கும்போது, "ரோகிணிக்காக உதவி செஞ்சேன். எனக்கும் நல்ல டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சுச்சு. அதன் மூலமா எனக்கு நல்ல வருமானமும் வந்தது. ரூ. 10,00,000 லாபம் கிடைச்சது. இப்ப ரோகிணிய மாட்டி விட்டா, அப்புறம் ரோகிணியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டா என்ன செய்றது? ரோகிணிக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டு, எனக்கு நல்ல வருமானம் வரணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா இப்படி முத்து உண்மைய கண்டுபிடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே! என்கிட்ட பணத்த வாங்கிக்கிட்டு இந்த ஆளும் என்ன பத்தின உண்மைய சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டாரே! இப்ப என்ன செய்யன்னு யோசிக்கும்போது, இங்க சிந்தாமணியோட ஆளுங்க சொல்றாங்க, "அக்கா, நீங்க ஏன்க்கா இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ரோகிணி தானே! மாட்டி விட்டுருங்கக்கா. அவங்க வரட்டும். இப்ப நமக்கு என்னக்கா? நம்ம இங்கேருந்து கிளம்பிருவோம்" அப்படின்னு சொல்ல, ஏன்னா இந்த ஆளுக்கு பணம் கொடுத்து இப்படி செய்ய சொன்னது நான் தான். இங்கேருந்து அப்படியெல்லாம் சாதாரணமாக கிளம்ப முடியாது. முத்துவும் மீனாவும் சும்மா விட மாட்டாங்க. நீ அமைதியா இரு. அந்த ரோகிணியை எப்படி மாட்டி விடுறதுன்னு தான் யோசிக்கிறேன். ரோகிணி என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களால எனக்கும் இந்த மாதிரி நிறைய பணம் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு தன்னுடைய ஆளுங்க கிட்ட மெதுவாக பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி. அந்த சமயம் அங்கே வந்த அருண் உடனே நடக்கிற எல்லாத்தையும் சீதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. "உங்கள் முத்து மாமா என்னன்னு தெரியல, இங்கே வந்து நின்று ஏதோ பிரச்சனை செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல." "இல்லையே, அக்கா வந்து உண்மையை முத்து மாமா கண்டுபிடிப்பாருன்னு என்கிட்ட தெளிவாக சொன்னாங்களே. முத்து மாமாவால் எந்த பிரச்சனையும் வராதுங்க. உண்மையை கண்டுபிடிக்க முத்து மாமா என்ன வேணாலும் செய்வார்" அப்படின்னு சொல்ல, "உங்கள் அம்மாவை கூப்பிட்டு முதல்ல இங்கே கிளம்பி வா. என்ன நடக்குதுன்னு நீயே வந்து பாரு சீதா" அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஃபோனை வைக்கிறாரு. உடனே சீதா சந்திராவை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துடுறாங்க. அங்கே சந்திராவும் சீதாவும் வரதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க, "சீதா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் சீதா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான்" அப்படின்னு சொல்லி, "எப்படிக்கா உனக்கு தெரியும்னு?" கேட்க, "இங்கே பாரு, இந்த ஆதாரத்தை பாருன்னு" காமிக்கும்போது, அந்த ஆள் பேசின எல்லாத்தையும் பார்த்துட்டு, "ஆமாக்கா, முத்துமாமாவால் உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அருண் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் மாமாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா? பரவாயில்ல, முத்துமாமா ரொம்ப திறமையாக புத்திசாலித்தனமாக யோசித்து உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரே" அப்படின்னு பெருமையாக பேசும்போது, இங்கே அருணை பார்க்க அருண் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே அங்கே இருந்த போலீஸும் சிந்தாமணிக்கிட்ட, "என்ன பார்த்துக்கிட்டே அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதாரத்தோட நீங்கள் வந்து இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா? இல்லை உங்களை யாராவது இதெல்லாம் செய்ய சொன்னாங்களா? உங்களுக்கு யார் வந்து உதவி செஞ்சது?" ஒவ்வொரு விஷயமா அவங்க கேட்க ஆரம்பிக்கும்போது, உடனே ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பிக்க, சிந்தாமணி என்ன செய்யன்னு தெரியாமல், "நான் உண்மையை சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கு எந்த பிரச்சனையும் வராதான்னு கேட்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க? நீங்களே தான் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்ல, "இல்லை, நானா வந்து இதெல்லாம் செய்யலைன்னு" சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாங்க, "சார், இவங்க தான் சார் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பாங்க. இங்கே என் மாமியாரோட கடையை மட்டும் எடுக்கல சார், மீனாவோட வண்டியவும் அவங்க ஆளுங்களை வச்சு எடுக்க வச்சுருக்காங்க. எதுக்குன்னு கேளுங்க சார். மீனாவோட வண்டி உடனே இங்கே வரணும். இல்லை, நான் இவங்கள சும்மா விட மாட்டேன் சார். என்னைக்கு இவங்க வெளியிலேயே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் நானும் செய்வேன் சார்" அப்படின்னு சொல்ல, "முத்து, கோவப்படாதீங்க. ஆமாம், மீனாவோட வண்டியை நீங்கள் தான் உங்கள் ஆளுங்களை அனுப்பி எடுக்க சொன்னீங்களான்னு?" கேட்க, உடனே இங்கே போலீஸ்கிட்ட வேற இங்கே சிந்தாமணி அக்கா வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, சிந்தாமணியோட ஆளுங்க, "ஆமாம் ஆமாம், அக்கா தான் தெரியாமல் இப்படிலாம் செஞ்சுட்டாங்க. நாங்கள் தான் இந்த மீனாவோட வண்டியை எடுத்துகிட்டு போனோம்" அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆளுங்க உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே முத்து, மீனான்னு எல்லாருமே அவங்கள பார்க்க, சிந்தாமணி, "எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கலாம்னு நினச்சேன். நீயே இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டியேன்னு" கேட்க, "இல்லைக்கா, உங்களால் நாங்களும் தலை குனிஞ்சு நிற்கிறோங்க்கா. எங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்களுக்குன்னு குடும்பம்லாம் இருக்காங்கல்ல. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு உதவி செய்கிறதுனால நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. இருந்தாலும் பிரச்சனை வரக்கூடாதுல்லக்கா" அப்படின்னு சொல்லும்போது, "ஏற்கனவே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தான் நிற்கிறேன். இப்போ நீ வேற என்னை மாட்டி விடுறியா?" அப்படின்னு கோவமா பேச, "என்ன சிந்தாமணி, நீங்கள் பதில் சொல்லலை. உங்கள் ஆளுங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆமாம், மீனாவோட வண்டி எங்கே இருக்குன்னு கேட்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எங்கள் அக்காவையும் என்னையும் விட்டுருங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் மீனாவோட வண்டி வந்தாகணும். ஏதாவது மீனாவோட வண்டிக்கு பிரச்சனை வந்தது, அவ்வளவுதான். நான்லாம் சும்மா இருக்கவே மாட்டேன். சிந்தாமணி, நீங்கள் தான் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி மாட்டிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வந்த மாதிரி இருந்ததுன்னு கேட்கும்போது, "போதும் முத்து, இதுக்கு மேலேயும் நான் எதுக்காக எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கணும்? உங்கள் வீட்டில் உள்ள ரோகிணி சொல்லி தான் இப்படிலாம் செஞ்சேன்." மீனா மேலே ரோகிணிக்கு அவ்வளோ கோவம். மீனா எப்போ பார்த்தாலும் என்னுடைய வழியில் தலையிடுறாங்க, பிரச்சனை செய்கிறாங்க. அதனால் மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதுக்கு மீனாவோட அம்மா கடை அந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க.
நான் உடனே மீனா மேலே உள்ள கோவத்தில் ஒத்துக்கிட்டேன். அதான் இவர்கிட்ட பணம் கொடுத்து இப்படியெல்லாம் செய்ய சொன்னேன். போதுமா? என் மேலே மட்டும்தான் தப்பு இருக்குன்ற மாதிரி பேசாதீங்க. இப்போ நான் மீனாவோட வண்டி எடுக்க சொன்னதுக்கும் காரணம் அந்த ரோகிணி தான். வேணும்னா ரோகிணியை வர வச்சு கேள்வி கேளுங்க. எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன்னு என்ன மட்டும் கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே அங்கே வந்து சந்திரா சொல்கிறாங்க, என்ன ரோகிணியான்னு கேட்க, ஆமாங்க, உங்கள் கடை எடுக்கிறதுக்கு நான் யோசிக்கவே இல்லை. இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கவும் இல்லை. ரோகிணி என்னை பார்க்க வந்தாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் தரேன், நான் சொன்ன வேலையை செய்யுங்கன்னு சொல்ல, நானும் ரொம்ப நாள் ஆகுது இப்படிலாம் பெரிய வேலை கிடச்சின்னு பணத்துக்கு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சா நிறைய லாபம் கிடைக்கும். அதுக்காக ரோகிணிக்கு உதவி செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதான் இப்படிலாம் நான் செய்ய வேண்டியதாயிருச்சு. என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன். ஆனால் எனக்கோ என் பிஸ்னஸ்க்கோ உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதான் என் ஆளுங்க இப்போ மீனாவோட வண்டியவும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சீக்கிரமாக அதே இடத்துல நீங்கள் கடையை வச்சு உங்கள் வேலையை பார்க்கலாம். என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மீனாவோட வண்டியை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. மீனா தன்னுடைய வண்டியை பார்த்த உடனே ரொம்பவே அழுகுறாங்க. என்னுடைய வண்டி கிடச்சிருச்சுங்க, இவங்க இப்படி செஞ்சதுக்கு சும்மாவே விடக்கூடாதுன்னு சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை? நீ ரொம்ப நாள் வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை வந்து எடுத்து செஞ்சிட்ருக்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரேன். எனக்கு பிரச்சனை செய்ய எதுக்காக இப்படிலாம் நீ செய்யணும்? அந்த ரோகிணியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவள் பேச்சை கேட்டுட்ருக்க. இதெல்லாம் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் ரோகிணி என் வீட்டில் மருமகளாகவே இருக்க முடியாது. அதனால் வசமாக மாட்டிக்கிட்ட நீயும் ரோகிணியும் நல்லா அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பார்லரில் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்த ரோகிணியவும் அங்கே வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயா, மனோஜ், அண்ணாமலன் எல்லாருமே அங்கே வந்து நிற்க, உடனே விஜயா, என்ன சார் என் மருமக ரோகிணியை எதுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் மருமக ரோகிணி என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்ற ஆதாரம் எங்ககிட்ட தெளிவாக இருக்குது. வேணும்னா உங்கள் மருமக ரோகிணி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, உடனே ரோகிணி எல்லாரையும் பார்க்குறாங்க, பதில் பேசாமல் நிற்கிறாங்க. உடனே சிந்தாமணியும், மன்னிச்சிருங்க ரோகிணி, நான் உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கல. மீனாவும் முத்துவும் இப்படி அவங்க ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, எனக்கு வேறு வழியும் தெரியல. அதனால தான் நீங்கள் சொல்லி தான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, போதும் சிந்தாமணி, உங்களை நம்பி பொறுப்பான வேலையை கொடுத்தேன். உங்களுக்குன்னு எவ்வளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்தேன். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கும்ல அப்படின்னு கேட்க, ஆமாம், 10 லட்ச ரூபா வருமானம் வந்தது. எனக்கு நிறைய பணம் கிடச்சிது. ஆனால் இப்படி பிரச்சனை வரும்னு தெரியாதுல்ல ரோகிணின்னு சொல்லும்போது, உங்களை நம்பி பொறுப்பான வேலையை கொடுத்தேன், இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்தேன், உங்களை நம்பினேன், நீங்கள் எனக்காக உதவி செய்வீங்க, என்னை மாட்டி விட மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி என்னை மாட்டி விட்டுட்டீங்களே, என் மாமனார் மாமியார் என் வீட்டுக்காரர்னு எல்லாரும் முன்னாடியும் என்னை தலை குனிய வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து, மீனா இப்படிலாம் செஞ்சுட்டாங்க, நான் என்ன செய்ய முடியும் ரோகிணி அப்படின்னு ரோகிணி மட்டும் இல்லாமல் சிந்தாமணியும் தலை குனிஞ்சு நிற்க, உடனே அங்கே இருந்த போலீஸும், என்ன செஞ்சுருக்கீங்க 2 பேரும்? திட்டம் போட்டு இப்படி மீனாவும் அவங்க அம்மாவும் வேலையே பார்க்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சதுக்கு நீங்கள் என்றைக்குமே வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சார் நாங்கள் செஞ்சது தப்பு, மீனாக்கிட்டேயும் மீனாவோட அம்மாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுறோன்னு சொல்ல, இங்கே ரோகிணியை பார்த்து ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இதெல்லாம் நீ செஞ்சுட்டு அந்த முத்து என்ன சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறான், உனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன சிந்தாமணி, இந்த ரோகிணி பேச்சை கேட்டால் இப்படிலாம் செஞ்சீங்க? ரோகிணியை நான் மருமகளாக ஏற்றுக்காம இந்த ரோகிணியை நான் கொஞ்சம் கூட மதித்து பேசுனது கூட இல்லை. நீங்கள் என்னடானா ரோகிணியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவள் பேச்சை கேட்டு இப்படி செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ மாட்டிக்கிட்டீங்கல்ல. உங்கள் 2 பேருக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே ரோகிணி அழுதுகிட்டே மீனாவோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. மீனா மேலே உள்ள கோவத்தில் தேவையில்லாமல் உங்களுக்கு நான் இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் முத்துவும் நான் தப்பு செஞ்சதாகவும் சிந்தாமணி தப்பு செஞ்சதாகவும் இப்படி வந்து போலீஸ்கிட்ட எங்களை மாட்டி விட்டுட்டாங்க. நீங்கள் எல்லாரும் சொன்னாதான் நாங்கள் வர முடியும், வெளியில் எங்களுடைய வேலையை பார்க்க முடியும். என்னை மறுபடியும் நீங்கள் வந்து மாட்டி விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, நீ தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்ப, நாங்கள் உடனே ஒத்துக்கணும். அந்த கடை இல்லாமல் என் வீட்டுக்காரர் அங்கே நின்று எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாரு, அதெல்லாம் நினச்சி பார்த்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். எங்கள் நிலைமையை நீ புரிஞ்சிக்க மாட்டல, தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறியான்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க சந்திரா. சீதாவும் வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே விஜயா, இந்த ரோகிணியால் நம்ம எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. என்ன மனோஜ், உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்க, அம்மா ரோகிணி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கலாமா? என்ன ரோகிணி, முத்து வந்து அந்த அந்த ராணிக்கிட்டையும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் இருந்து நம்மளை வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வர செஞ்சாங்கல்ல, அதை கூட யோசிக்க மாட்டியா? மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். எங்கள் அம்மா பிரச்சனை செய்வாங்கன்னு யோசித்து சிந்தாமணிக்கு டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துட்டேன்னு சொன்னப்போ நான் பொறுமையாக அமைதியாக இருந்தேன். நீ என்னடானா தேவையில்லாமல் சிந்தாமணி கூட சேர்ந்துட்டு மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்க. மீனாவோட அம்மா வந்து கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு நீ எதுக்கு இப்படிலாம் செஞ்சேன்னு கேட்க, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்ல, மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, நீ எதுக்கு மனோஜ் கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க,
நீ இப்பயும் எதிர்த்து பேசுகிறல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அப்படின்னு கோவமாக பேசும்போது இங்கே மீனா வந்து பேசுகிறாங்க. என்ன சிந்தாமணி, பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் ரோகிணிக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருங்க. இந்த பிரச்சனையை நான் அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் என் வழியில் நீங்கள் தலையிடாமல் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, 10 லட்ச ரூபா பணமா அப்படின்னு ரோகிணி கேட்க, என்ன ரோகிணி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, விஜயாத்தைக்கு தினமும் வந்து சம்பள பணத்தை கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் செஞ்சது என்ன சாதாரண வேலையா? என் மேலே உள்ள கோவத்தில் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சி அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு கடையில் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. இத்தனை நாள் அவங்க சம்பளமும் வாங்காமல் எந்த வருமானமும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க கடங்க நீங்களா பிரச்சனை செய்வீங்க, நீங்களா வந்து மன்னிப்பு கேட்பீங்க, அப்படியே விட்டுருவோன்னு நினச்சிங்களா? 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லையா, நானும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. அந்த சமயம் சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் இந்த ரோகிணியால் எனக்கு கிடைக்காமே இருந்திருக்கலாம் போல். இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக எனக்கு 10 லட்ச ரூபா லாபம் கிடச்சிது. அந்த பணத்தை வச்சு என்னென்னலாம் யோசித்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் அந்த பணம் மீனாவுக்கே நான் கொடுக்கணும் போல். அந்த பணத்தை கொடுத்தா தான் நான் மறுபடியும் பிஸ்னஸ் செய்ய முடியும். நான் வெளியில் தலை காட்ட முடியும். இல்லைன்னா அவமானப்பட்டு நானும் இந்த ரோகிணியும் உள்ளே தான் இருக்கணும் போல். வேறு வழியே இல்லை. பிரச்சனை வந்தாலும் மீனா முத்துவை எப்படியாவது சமாளிச்சிடலான்னு பார்த்தா, இந்த ஒரு பிரச்சனையை காரணமாக வச்சு மீனாவும் முத்துவும் எங்ககிட்ட பணம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே, என்ன செய்ய? நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் மீனா செஞ்சிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கிற சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, நான் 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன், நீங்கள் மீதி பணத்தை கொடுப்பீங்களான்னு கேட்க, என்கிட்ட அவ்வளோ பணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால தான் இப்போ நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். உனக்கு உதவி செஞ்சதுனால இப்போ என்னையும் கேள்வி கேட்குறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இந்த பணத்தை அப்புறம் எப்படி தான் தரது அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவமாக பேச, ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. முதல்ல நான் இங்கேருந்து போகணும். இந்த ரோகிணியை நம்பி நான் ரொம்பவே ஏமாந்து போயிட்டேன். ரோகிணிக்கு இனி என்னைக்கும் நான் உதவி செய்ய போகிறதே இல்லை அப்படின்னு தன்னுடைய ஆளுங்க கிட்ட சொல்கிறாங்க. அங்கே காரில் இருக்க என் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க சிந்தாமணி. நான் பணத்தை கொடுத்துட்றேன், ஆனால் இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் இப்படி எந்த தப்பும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் செஞ்சதும் தப்பு தான். ஆனால் நான் வேணும்னே உங்கள் வண்டியெல்லாம் எடுக்க சொல்லலை. இந்த சிந்தாமணி தான் வந்து உங்கள் மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஆளுங்களை வச்சு வண்டியெல்லாம் எடுக்க வச்சுட்டாங்க. இனி யாருக்கும் என்னால் பிரச்சனை வராது. சிந்தாமணி, எனக்காகவும் இந்த பணத்தை கொடுங்க. எப்படியாவது நான் சம்பாதிச்சு இந்த பணத்தை கொடுத்துருவேன்னு சொல்ல நீங்கள் தானே? ரோகிணி, உன்னை பற்றி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை நான் கொடுக்குறேன். நீ எனக்காக கொடுத்த அந்த டெக்கரேஷன் ஆர்டரில் தான் இந்த பணம் எனக்கு கிடச்சிது. ஆனால் அந்த பணத்தை வச்சு நம்ம 2 பேருமே அந்த பணத்தை பயன்படுத்தலை. எல்லாமே மீனாவுக்கு தான் நான் தர வேண்டியதாயிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ரோகிணி, நீ எல்லாம் பேசவே பேசாத. உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன்னு சொல்லி விஜயா, அண்ணாமலை, இங்கே மனோஜன் எல்லார் முன்னாடியும் இங்கே மீனா, முத்து, சந்திரான்னு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு சிந்தாமணி அவங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக கிடைச்ச ரோகிணி மூலமாக அந்த கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக கிடைச்ச 10 லட்ச ரூபா பணத்தை அவங்க கிட்ட கொடுக்க, இதை பார்த்துட்டு சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன மீனா, இந்த பணம் எனக்கு எதுக்கு, நீயும் மாப்பிள்ளையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, இந்த பணம் உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தீங்கல்ல, இனி நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சத்யாவும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பணத்தை வச்சு நம்ம வந்து உங்களுக்குன்னு ஒரு வீடெல்லாம் நம்ம கட்டணுமா? எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்? நம்ம வந்து இப்போ வேலை இல்லை, அங்கே கடை வச்சு நடத்த முடியாது, நீங்கள் கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்காக தான் இந்த பணம் வாங்கிக்கோங்கம்மா, இது உங்களுடைய பணம். இவங்க செஞ்ச பெரிய தப்புக்கு இப்படி அவங்க பணத்தை கொடுக்கறது சரியான முடிவு தான். இனி இப்படிலாம் செய்ய மாட்டாங்கல்லம்மா அப்படின்னு மீனாவும் முத்துவும் அங்கே சிந்தாமணி கொடுத்த பணத்தை சந்திரா கிட்ட கொடுக்க, சிந்தாமணியும் ரோகிணியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதன் மூலமாக மீனா நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான்னு நினச்சி சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த விஜயா நினைக்கிறாங்க, என்னது இந்த சந்திராவுக்கு சிந்தாமணி 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, இந்த ரோகிணி தர வேண்டிய பணத்தையும் சேர்த்தே கொடுத்துருக்காங்களே, இந்த சந்திராவுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த முத்துவும் மீனாவும் பிரச்சனையை சும்மா விடக்கூடாதுன்னு இந்த மீனா எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா இந்த சந்திராவுக்குன்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. நான் கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு எனக்காக கிடைச்ச பணம் இது, ஆனால் இது எல்லாத்தையும் முத்து மீனா கிட்ட கொடுத்துட்டேனேன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சிந்தாமணி. முத்து மாப்பிள்ளை புத்திசாலித்தனமாக இந்த சிந்தாமணி ரோகிணியை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு 10 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கி கொடுத்துருக்காரேன்னு மீனா முத்துவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்திரா.